நூற்றுக்கணக்கான பிரசவங்கள் நடந்து வந்த நெல்லை மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்றில் போதிய மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் கர்ப்பிணிகள் சிகிச்சைக்கு வரவே அச்சப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டத்தின் கல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கைகள், ஆய்வகங்கள், மருந்தகம், அறுவை சிகிச்சை அரங்குகள் என்று பல்வேறு வசதிகளுடன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தரம் உயர்த்தப்பட்டிருந்தது. 24 கிராம ஊராட்சி மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்த மருத்துவமனை தேசிய அளவிலான தரம் மற்றும் சிகிச்சைக்காக 2021-22 ஆண்டு மத்திய அரசின் விருதை பெற்றது. 2019 அதிகபட்சமாக 510 பிரசவங்கள் நடைபெற்ற இந்த மருத்துவமனையில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு கர்ப்பிணிகளின் வருகை மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. 2022 ஆண்டு 68ஆகவும் 23 51ஆகவும் பிரசவங்களின் எண்ணிக்கை சரிந்தது. கடந்த ஆண்டு 34 பிரசவங்கள் மட்டுமே நடைபெற்றன. அதிலும் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு அறுவை சிகிச்சை பிரசவங்கள் கூட நடைபெறவில்லை என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. இதற்கு போதுமான மருத்துவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் இல்லாதது முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த ஆட்சி காலத்தில் இந்த மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கை மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சைகளை அனுமதிக்காம மெட்டர்னிட்டி டெத்தை நாங்கள் குறைக்க போகிறோம்னு ஒரு நாம்ஸை சொல்லி அறுவை சிகிச்சைகளை முழுவதும் தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தினதோட விளைவு இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சைக்காக முழுவதுமாக தலைமையிட மருத்துவமனையில் போய் கூட்டமாக சேர்ற நிலைமை. மருத்துவ வசதிகள் இல்லாததால் கர்ப்பிணிகள் சிகிச்சைக்கு வரவே அச்சப்படுவதாக கூறப்படுகிறது. அதையும் மீறி வரக்கூடிய கர்ப்பிணிகளுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிட்டால் அவர்களை அரசு தலைமை மருத்துவமனை அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 24 பஞ்சாயத்து கிராமத்து மக்கள் இங்கே வருவாங்க. இப்போ எந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் டாக்டரில் ஒருத்தர் தான் இருக்காரு. டெலிவரிக்கு யார் வந்தாலும் இங்கே திருவள்ளிக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. மொட்டையா திருவள்ளிக்கு போங்கன்னா எங்கே போவாங்க? ஒரு நைட்டு யாராவது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வந்தாலும் கூட ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கு, கதை திறக்காது. அதுக்கு சேஃப்டி கிடையாது, அதுக்கு ஒரு வாட்ச்மேன் கூட கிடையாது. அதனால் ஒரு டாக்டர் தான், 5 டாக்டர் இருந்தாங்க ஆஸ்பத்திரியில். ஆரம்பத்தில் 5 டாக்டர் இருந்தாங்க. ஒரு ஹெட் டாக்டர் இருந்தார், 4 டாக்டர் டியூட்டி அப்பப்போ மாறி இருப்பாங்க. இதனால் அறுவை சிகிச்சை அறை பயனற்றதாகி உள்ளதாகவும் மருத்துவ உபகரணங்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஆரம்ப சுகாதார நிலையங்களின் நிலை இப்படித்தான் உள்ளதாக கூறப்படக்கூடிய நிலையில் அவை மேம்படுத்தப்பட்டு மீண்டும் புத்துயிர் பெறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பொன்மணியுடன் மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி.